வெல்கம் டு அஸ்வின் பாரதிலா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு நெத்திலி 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த மொறுமொறுன்னு நெத்திலி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் 65க்கு நான் ஒரு 1/4 கிலோ போல் நெத்திலியை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது நம்ம எவ்வளோ அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துமே அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் சேர்த்துட்டு அப்படி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தது தான் தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் சிக்கன் 65 மசாலா போடுறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் வருன்றதுக்காக. சரி, தண்ணிலாம் தெளிக்க தேவையில்ல. அப்படியே ப்ரெஷர் இப்படி மட்டும் உதுத்து விட்டாலே போதும். இப்போ வந்து மசாலாலாம் போட்டாச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நெத்திலி 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அஸ்வின் பாரதிலா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.